நீங்கள் கேள்விப்பட்ட ஹாஃப் ட்ரூத்? நான் ரொம்ப பேசிக்காக அப்பட்டமாக பார்த்தது வந்து ஒரு ஸ்லைடு வந்தது. காங்கிரஸ் ஆண்ட 60 வருஷத்தில் வந்து 8 எய்ம்ஸ் தான் வந்திருக்கு, நாங்கள் வந்து 4 வருஷத்தில் வந்து 13 எய்ம்ஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நானும் 13 எய்ம்ஸ் 4 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கலாம் என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அதை பார்த்தோன்னு ஒரு ஸ்பிளாஷ் ஆயிடுது தெரியுமா. ஓகே, ஒரு ஆனால் 13 எய்ம்ஸ்க்கு வந்து அவங்க அப்ரூவல் அது எல்லாமே இருக்கு. 13 எய்ம்ஸ்க்கு இது வந்து இந்த ஒரு எய்ம்ஸ்க்கு கிடையாது, இந்த 5 எய்ம்ஸ்க்கு வந்து இவங்க இந்த இடம் ஊர்ஜிதம் பண்ண எல்லாத்துக்குமே 10% நிதி தான் ஒதுக்கி இருக்காங்க, மீதி எல்லாமே அறிவிப்பு தான். பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் விமனுக்காக அந்த சில்ட்ரனுக்காக கொண்டு வந்தது. அது பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னார்னா, நான் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து இந்த கேர்ள்ஸினுடைய அந்த எஜுகேஷன் பற்றி நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம், செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னு சொல்லுவாங்க. திங்க் ஒரு 650 crores வந்து அதுக்கு வந்து அலோகேட் பண்ணாங்க. 56% அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 56% அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே, வேற எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ணல. 25% மட்டும்தான் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெளி பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா, மேபி இந்த நியூஸ் பேப்பர்ஸுமே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலிமா எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ ஹாஃப் ட்ரூத் அப்படிங்கிறது வந்து இங்கே நடந்த பொய்கள் வெளியவே வரல. நாட்டுடைய கடனை அடிச்சிட்டதா சொல்கிறாங்க. அந்த டேட்டா என்ன உண்மையான டேட்டானா 50% அதிகரிச்சிருக்கு, 82 லட்சம் கோடியாக இருக்குது 4 ஆண்டுகள்லே. இந்த அரசு ஆரம்பித்த காலகட்டங்களில் 2014 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இன்ஸ்டிடியூஷனையும் வந்து அவங்க வந்து சிதைச்சிருக்கிறாங்கன்றது தான் வந்து உண்மை. ஓகே, டிமானிட்டைசேஷன் நடக்கும்போது இந்த நாடு ரெண்டு விதமான கருத்துக்களை வந்து முன்னாடி வைக்குது. பக்தர்கள் வந்து இதுவாகும், டிஜிட்டல் இந்தியா ஆகும், அதுவாகும் இதுவாகும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்களை மாதிரியான ஆட்கள் வந்து இது தேவையில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிதித்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு அண்டர் செக்ரட்டரி, ஒரு செயலர், அவர் தான் எல்லா மீடியாலையும் போய் இது வந்து ஒரு சிறப்பான திட்டம், இது வந்து எல்லாத்தையும் மாற்றும், இது வந்து எல்லாம் நடக்கும்ன்றார். டிமானிட்டைசேஷன் முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 6-9 மாதங்களுக்கு முன்னாடி தான் ரிசர்வ் பேங்க் வந்து முழு ரிப்போர்ட் கொடுக்குது. 99% பணம் திரும்ப வந்துருச்சு. ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சும் ஒரு எந்த விதமான கூச்சமும் கூட இல்லாமல் பிரேசனாக யார் டிமானிட்டைசேஷனை டிஃபெண்ட் பண்ணாங்களோ அவரையே கவர்னராக கொண்டு வந்து போட்டுறதுன்றது வந்து அதிகார ஆணவத்தினுடைய உச்சம்.